இப்போ நான் என் கல்யாணமான புதுசில் நான் ஒரு லேட்டாக ஒரு வேலை பண்ணேன், ஒரு விஷயம் பண்ணேன். ஒரு ப்ரோக்ராமுக்கு போனேன். நான் 12 மணிக்கு வந்து காரில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. நான் இங்கேயே இருந்துட்டேன். சார், எங்கள் வீட்டில் சார் வந்து காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அது கிண்டி, வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. கல்யாணம் ஆகி 5 வருஷம் எனக்கு. அப்போ அவரில் மெசேஜ் போடுறார், வேர் ஆர் யூ. நாம தான் போதல்ல மமதல்ல மேடை கலெக்டர் சார்லாம் புகழறாரு. அப்படி 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு, 12 மணிக்கு வர சொன்னது. பார்த்தா எடுத்து பார்க்குறேன், 1:30 மணிக்கு 12 மெசேஜ். வேர் ஆர் யூ, ஐ எம் அனேபிள் டு பார்க் மை வெஹிக்கிள், வேர் ஆர் யூ அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ 1:30 மணி ஆயிடுச்சு. ஐ எம் கோயிங் அப்படின்ட்டு கடைசி மெசேஜ். இப்போ நீ சொல்லு, என் நிலைக்கு வந்துரு. இப்போ நீ என்னன்னு மெசேஜ் போடுவ? நான் போறேன். என்னப்பா சொல்லலாம்? போன்னு சொல்லலாமா? என் கிளாஸ்ல சொல்லிச்சிங்கப்பா, போறேன்னு சொன்னா போன்னு சொல்லுங்க மேடம்னு. ஏய், லவ் பண்ணா சொல்லலாம், கல்யாணம் ஆனாலும் சொல்ல முடியாது. அதான் கல்யாணத்துக்கும் லவ் பண்றதுக்கும் வித்தியாசம். அப்படிலாம் சொல்ல முடியாது. என் பொண்ணு எனக்கு சொல்லி கொடுக்குறா என் கிளாஸ்ல, சாரி அப்படின்னு சொல்லுங்க மேடம்னு. சாரின்னு சொன்னா செருப்புல அடி விழும். அந்த டைம்ல சாரின்னு சொன்னா அவ்வளவுதான், கோபத்தின் உச்சத்தில் வந்துடும். உடனே நான் சொன்னேன், நான் ஒரே வார்த்தை சொன்னேங்க, மனுஷன் வந்துட்டாருங்க, அன்பா கூட்டு போயிட்டாருங்க. நான் போறேன் அப்படின்னாரா, நான் ஒரே வார்த்தை, வாங்க